உலக இதய நாளை முன்னிட்டு இதயம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு ஆலோசனை வழங்க நம்மோடு சூரியன் எஃப்எம் நேயர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மருத்துவர் டாக்டர் வி வத்சலஸ்ரீ, முகில் ஹார்ட் சென்டரிலிருந்து வருகிறேன். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளம் வயதினருக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கரண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு இல்லை, எப்பவுமே ஹார்ட் அட்டாக் யங் ஜென்ரேஷனை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தது. பட் ப்ராபப்ளி இப்போ நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் கண்டிப்பாக அதனோட இன்சிடென்ஸ் ரேட், த ரேட் அட் விச் ஹார்ட் அட்டாக் இஸ் ஹேப்பனிங் இன் யங் இண்டிவிஜுவல் ஹஸ் டெஃபினெட்லி இன்க்ரீஸ்ட். ஆரோக்கியமான உணவு பழக்கமும் உடற்பயிற்சிகளும் நம்ம இதயத்தை பாதுகாக்கக்கூடிய வாழ்வியல் வழிமுறைகளா டாக்டர்? கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றதே ஸ்ட்ரெஸ் பண்ணவே முடியாது. ஸோ தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், யுவர் டயட்ரி ஹேபிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த எக்ஸசைஸ். அதில் இது ரெண்டுத்தில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் எக்ஸசைஸை சூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அதை விட அதிகமான உடற்பயிற்சி செய்யும் போது அந்த கேலரிஸ் பேர்ன் ஆகும் போது அது ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாது. அப்படி உங்களால் எக்ஸசைஸை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கன்சியூம் பண்ணுற கேலரிஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பட் ஒரு ஹெல்தியான டயட்டும் ஒரு நல்ல உடற்பயிற்சியும் டெஃபினெட்லி உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வீட்லேயே பிபியை செக் பண்ணுறதுக்கான தேவைகள் இருக்கா? எத்தனை நாளைக்கு ஒரு முறை நாம பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது? இப்போ நீங்கள் பிளட் ப்ரெஷர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி யங்ஸ்டர்ஸ் அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்க டேட்டா பிரகாரம் பிளட் ப்ரெஷர் இஸ் பிகமிங் வெரி காமன் பிட்வீன் த ஏஜ் குரூப் ஆஃப் 18 to 40. அப்போ யாரெல்லாம் இதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் அதை மெஷர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணுறது அட்வைஸ்ட். அப்போ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா, காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, கண்டினியூஸாக 1 வீக்குக்கு மெஷர் பண்ணுங்க. அந்த டைமை ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. இப்போ காலையிலனா 8 மணினா எவ்ரிடே 8 மணிக்கு மெஷர் பண்ணுங்க. ஈவினிங் 6 o'clock அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்க எந்த மாதிரியான சின்ன பழக்க வழக்கங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்றீங்க? கட் டவுன் ஆன் யுவர் கார்போஹைட்ரேட்ஸ். அந்த ஒரு டிசிஷனை நீங்கள் 100% எடுத்தாலே போதும். கார்போஹைட்ரேட்ஸ்னா வாட் ஐ மீன் பை கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டீ, காஃபி இதுலலாம் சக்கரை போட்டு குடிக்காம பழகிக்கோங்க. அதிகப்படியான டீ, காஃபியை குடிக்காதீங்க. ஸ்நாக்கிங் ஐட்டம்ஸ், டீ குடிக்கிறதோட சேர்த்து என்ன பண்ணுறாங்க, பஜ்ஜி, போண்டா, இல்லை பிஸ்கெட்ஸு, கேக்கு, டோனட்ஸு, இந்த மாதிரியான ஸ்நாக்கிங் ஐட்டம்ஸை சாப்பிட்ற ஹேபிட் இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட் விச் இஸ் கோயிங் டு மேக் அ பிக் டிஃபரன்ஸ் இன் யுவர் ஹார்ட் ஹெல்த் அப்படின்னா என்னன்னா, டெஃபினெட்லி கட்டிங் டவுன் ஆன் யுவர் கார்போஹைட்ரேட் கன்சப்ஷன். உலக இதய நாளை முன்னிட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய லிசனர்ஸ்க்கு ஒரு 1 லைன் மெசேஜ் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க டாக்டர்? உங்க ஹார்ட்டை நீங்க ஹெல்தியா வச்சுக்கணும் அப்படின்னா ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபிட்னஸ்ல நான் மீன் பண்றது போத் யுவர் பிசிக்கல் ஃபிட்னஸ் as well as your mental fitness. அப்போ மென்டல் ஃபிட்னஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா தூங்குங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா உடற்பயிற்சி பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேயோட தீம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மூவ் யுவர் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் as well as don't miss a beat. அப்போ மூவ் யுவர் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன்னா என்ன மீன் பண்றோம்னா, உங்க ஹார்ட் ஹெல்தியா இருக்கணும்னா நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க, நடங்க அப்படிங்கறத தான் மீன் பண்றோம். ஸோ என்னோட மெசேஜ் as much as your the diet is important, exercise is even more important. ஸோ ஒரு ரெகுலரான ஒரு எக்ஸசைஸ் ரெஜிமென் வச்சுக்கோங்க, நல்லா தூங்குங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இளம் வயதினருக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கரண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு இல்லை, எப்பவுமே ஹார்ட் அட்டாக் யங் ஜென்ரேஷனை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தது. பட் ப்ராபப்ளி இப்போ நமக்கு அதை பற்றின அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் கண்டிப்பாக அதனோட இன்சிடென்ஸ் ரேட், த ரேட் அட் விச் ஹார்ட் அட்டாக் இஸ் ஹேப்பனிங் இன் யங் இண்டிவிஜுவல் ஹஸ் ஆரோக்கியமான உணவு பழக்கமும் உடற்பயிற்சிகளும் நம்ம இதயத்தை பாதுகாக்கக்கூடிய வாழ்வியல் வழிமுறைகளா டாக்டர்? கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றதே ஸ்ட்ரெஸ் பண்ணவே முடியாது. ஸோ தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், யுவர் டயட்ரி ஹேபிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த எக்ஸசைஸ். அதில் இது ரெண்டுத்தில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் எக்ஸசைஸை சூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அதை விட அதிகமான உடற்பயிற்சி செய்யும் போது அந்த கேலரிஸ் பேர்ன் ஆகும் போது அது ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாது. அப்படி உங்களால் எக்ஸசைஸை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கன்சியூம் பண்ணுற கேலரிஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பட் ஒரு ஹெல்தியான டயட்டும் ஒரு நல்ல உடற்பயிற்சியும் டெஃபினெட்லி உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நன்றி டாக்டர். A public awareness initiative for healthy heart. Heart beats, happy treats.
lights a joy on healthy beats. Keep it light, keep it smart. Walk each day and love your heart. Eat right, move more. Healthy heart you can't ignore. Skip the stress, take a start. Smile today, protect your heart. As every heartbeat matters for life. By listening to Dr. Vattasala Sri on 29 September 2025 on Bread FM 9 a.m. to 11 a.m. Happy World Heart Day.